வணக்கம். இது சமூக மீடியாவின் இன்றைய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவர்கள் அழிந்துவிட்டார்கள், ஒப்பந்தத்திற்காக ஏங்குகிறார்கள். ஈரான் குறித்து ட்ரம்ப் அதிரடி. வாஷிங்டனில் நீடிக்கும் வெயிட்டிங் கேம். 80% சரிந்த ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி. அமெரிக்க முற்றுகையால் தெஹ்ரானுக்கு பேரடி. எங்களை முற்றுகையிட நல்வாழ்த்துக்கள். அமெரிக்காவை தெறிக்கவிட்ட ஈரான் சபாநாயகர். முற்றுகையை எதிர்கொள்ள ஈரான் ரெடி. அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் ஜெதால் டிவி ஆய்வாளர். ஈரான், லெபனான், ஈராக்கிலிருந்து உடனே வெளியேறுங்கள். அதிரடி பயணத்தடை விதித்தது ஐக்கிய அரபு அமீரகம். லெபனானில் சிதறும் இஸ்ரேலிய டாங்கிகள். ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹிஸ்புல்லா அதிரடி. இஸ்ரேலிய படைகளுக்கு பெரும் இழப்பு. Fourth Monkey Connect coming soon. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் முட்டுக்கட்டை நீடித்தாலும் தனது அதிகபட்ச அழுத்தம் தந்திரம் ஈரானை விரைவில் பணிய வைக்கும் என்பதில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உள்ளார். வாஷிங்டனில் இருந்து கிடைக்கும் தகவல்களின்படி ஈரான் மீதான தனது பிடியை ட்ரம்ப் மேலும் இறுக்கியுள்ளார். ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக அளிக்கப்பட்டு விட்டார்கள் என ட்ரம்ப் பகிரங்கமாக தெரிவித்தார். எனக்கு தேவைப்படும் வரை என்னால் காத்திருக்க முடியும். அவசரம் அவர்களுக்குத்தான், எனக்கல்ல என ட்ரம்ப் தனது பிடிவாதத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்த ட்ரம்ப் 3 முக்கிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். எண்ணெய் ஏற்றுமதியை 100% முடக்கியுள்ள கடல்வழி முற்றுகை மற்றும் ஈரானிய வங்கிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மீதான கடுமையான பொருளாதார தடைகள் மற்றும் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள பயண மற்றும் சொத்து முடக்கம். ஈரான் தொடர்ந்து தனது அணுசக்தி திட்டத்தில் பிடிவாதமாக இருப்பதாக தோன்றினாலும் ட்ரம்ப் அதை ஏற்க மறுக்கிறார். எவ்வளவு காலம் பிடிவாதம் பிடித்தாலும் இறுதியில் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்தே தீர வேண்டும் என அவர் நம்புகிறார். ஈரானின் உள்நாட்டு நெருக்கடி அந்த நாட்டு தலைமையை பேச்சுவார்த்தைக்கு நிர்பந்திக்கும் என்பது வாஷிங்டனின் தற்போதைய கணக்கு. ஈரான் மீதான அமெரிக்க கடற்படையின் மகா முற்றுகை அந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பை உடைத்துள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வரலாறு காணாத வகையில் 80% சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் எச்சரிக்கின்றன. எண்ணெய் சந்தை பகுப்பாய்வு நிறுவனமான வோர்டெக்ஷா மற்றும் LSEG வெளியிட்டுள்ள தரவுகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. மார்ச் மாதத்தில் 23.4 மில்லியன் பீப்பாய்களாக இருந்த ஈரானின் ஏற்றுமதி ஏப்ரல் 13 முதல் 25 வரையிலான காலத்தில் வரும் 4 மில்லியன் பீப்பாய்களாக சுருங்கியுள்ளன. ஈரானிய துறைமுகங்களில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் அனைத்தும் பிரமாண்ட டேங்கர் கப்பல்களில் நிரப்பப்பட்டு நடுக்கடலில் முடங்கி கிடக்கின்றன. அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஈரானின் பொருளாதார நிலை குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவின் முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகளால் ஈரானிய நாணயம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ஈரானிய மக்கள் ஒரு புதிய சகாப்தத்திற்கு தகுதியானவர்கள். இந்த சூழல் நிறைந்த ஆட்சியால் மக்களுக்கு சிறந்த வாழ்வை வழங்க முடியாது என பெசன்ட் சாடியுள்ளார். மத்திய கிழக்கு மோதல் உலக நாடுகளை ஒரு முக்கியமான முடிவை நோக்கி தள்ளியுள்ளது. புதைப்படிவ எரிபொருட்களை நம்பியிருப்பது ஆபத்தானது என்பதை இந்த போர் உலகுக்கு உணர்த்தியுள்ளதாக ஐநா காலநிலை தலைவர் சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவில் சூரிய சக்தி தகடுகளுக்கான தேவையும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் மின்சார வாகனங்களின் விற்பனையும் இந்த போருக்கு பிறகு பல மடங்கு அதிகரித்துள்ளன. அமெரிக்காவின் பிடியிலிருந்து தப்ப ஈரான் பல தந்திரங்களை கையாண்டு வருகிறது. அமெரிக்காவிற்கு தெரியாமல் சீனா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் அனுப்ப பல கப்பல்கள் தங்கள் கண்காணிப்பு அமைப்புகளை அணைத்துவிட்டு பயணிக்கின்றன. இருப்பினும் ஆசிய கடல் பகுதிகளில் மறைந்து செல்லும் ஈரானிய கப்பல்களை அமெரிக்க கடற்படை வெற்றிகரமாக இடைமறித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான அமெரிக்காவின் கடல் முற்றுகை 100% வெற்றி என ட்ரம்ப் மாறுதட்டி கொள்ளும் வேளையில் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் அமெரிக்காவை கடுமையாக கேலி செய்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்தின் முற்றுகை கூற்றுகளை நிராகரித்த காலிஃபாப் எக்ஸ் தளத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை வெளியிட்டுள்ளார். நியூயார்க்கிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரை அமெரிக்காவின் 2 கடற்கரைகளையும் இணைக்க நீங்கள் சுவர் எழுப்பினால் அதன்
அதன் நீளம் 7755 கிலோமீட்டர். ஆனால் ஈரானின் எல்லைகளோ அதைவிட 1000 கிலோமீட்டர் அதிகம். இவ்வளவு பரந்த நில மற்றும் கடல் கொண்ட ஒரு நாட்டை முற்றுகையிடுவது என்பது சாத்தியமற்றது என கூறிய அவர், எங்களை முற்றுகையிட முயலும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என எள்ளி நகையாடியுள்ளார். தனியாக போராடி வரும் அமெரிக்கா இப்போது தனது நட்பு நாடுகளை துணைக்கு அழைக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க கடல்சார் சுதந்திர கட்டமைப்பு என்ற சர்வதேச கூட்டணியை ட்ரம்ப் நிர்வாகம் உருவாக்கியுள்ளது. வெள்ளிக்கிழமைக்குள் இந்த கூட்டணியில் இணையுமாறு அனைத்து நட்பு நாடுகளுக்கும் அவசர தந்தி அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை இதில் சேர்க்க வேண்டாம் என தூதர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடற்படை பலம் இல்லாத நாடுகள் கூட தகவல் பகிர்வு மற்றும் ராஜதந்திர ஆதரவு மூலம் இதில் இணையலாம் என ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் பல அதிரடி தகவல்களை பகிர்ந்துள்ளார். வெளியில் முட்டுக்கட்டை நிலவுவது போல் தெரிந்தாலும் ஈரானுடன் மிக ரகசியமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக ட்ரம்ப் குண்டை தூக்கி போட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை என்னவென்று எனக்கும் இன்னும் சிலருக்கும் தவிர உலகுக்கு தெரியாது என அவர் மர்மம் காட்டியுள்ளார். ஈரானில் தற்போது யாருடைய கை ஓங்கியிருக்கிறது, அதிபர் பெசஸ்கியன் அல்லது உயர்மட்ட தலைவர் கமேனி என்பதில் குழப்பம் நீடிப்பதே சிறிய தடையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் அமெரிக்காவின் முற்றுகையை இராணுவ நடவடிக்கையின் நீட்டிப்பு என சாடியுள்ளார். முற்றுகை என்ற பெயரில் ஒரு தேசத்தின் சுதந்திரத்தை அமெரிக்கா பறிக்கிறது. இந்த அடக்குமுறையை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என அவர் ஆங்கிலத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் கடல் முற்றுகையால் ஈரான் நிலைகுலைந்து விடும் என்ற வாஷிங்டனின் கணக்கை அரசியல் ஆய்வாளர் அலி அலிசாதே முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். ஈரானிய சமூகம் மற்றும் அதன் தொழில்துறைகள் ஏற்கனவே இதைவிட கடுமையான சூழல்களை கடந்து வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெதால் டிவியின் தொகுப்பாளரான அலி அலிசாதே ஈரானின் பொருளாதார வலிமை குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். 2010 ஆண்டு முதல் மனித வரலாற்றிலேயே மிக கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொண்ட நாடு ஈரான். எனவே இந்த முற்றுகை அவர்களுக்கு புதியதல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2017 ட்ரம்பின் அதிகபட்ச அழுத்தம் காலத்தில் ஈரான் ஒரு நாளைக்கு வரும் 2 முதல் 3 லட்சம் பீப்பாய் எண்ணெயை மட்டுமே விற்று வந்த நிலையிலும் வீழவில்லை என்பதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். தற்போதைய முற்றுகையை சமாளிக்க ஈரான் முன்கூட்டியே தயாராகிவிட்டதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். முற்றுகை தொடங்குவதற்கு முன்பே ஈரானியர்கள் கோடிக்கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெயை தங்கள் பிரமாண்ட டேங்கர் கப்பல்களில் ஏற்றி சர்வதேச கடற்பரப்புக்கு அனுப்பிவிட்டனர். தற்போது கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $119 தொட்டுள்ளதால் குறைந்த அளவு எண்ணெயை ரகசியமாக விற்றாலே ஈரானுக்கு போதுமான லாபம் கிடைக்கும் என அலிசாதே கணிக்கிறார். வெளிநாட்டு வர்த்தகம் பாதிக்கப்பட்டாலும் ஈரானின் மிகப்பெரிய உள்நாட்டு சந்தை அதன் பொருளாதாரத்தை காப்பாற்றும் என அவர் கூறியுள்ளார். 9 கோடி மக்கள் தொகை கொண்ட ஈரானுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யும் திறன் அந்த நாட்டின் உள்நாட்டு தொழில்துறைகளுக்கு உள்ளது. இதனால் முற்றுகை என்பது ஒரு தற்காலிக தடையாக மட்டுமே இருக்கும் என அவர் வாதிடுகிறார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் தனது நாட்டு குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஐக்கிய அரபு அமீரகம் மிக முக்கியமான அதிரடி முடிவை எடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் என்று வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஈரான், லெபனான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுக்கு அமீரக குடிமக்கள் பயணம் செய்ய தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த நாடுகளில் தங்கியிருக்கும் அமீரக நாட்டினர் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக அங்கிருந்து வெளியேறி தாயகம் திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலைவரும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமீரக அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையே தீவிரமடைந்துள்ள மோதல்கள் எந்த நேரத்திலும் ஒரு பெரிய போராக வெடிக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த நாடுகளில் சிக்கியுள்ள அமீரக குடிமக்கள் அவசர உதவிக்கு 9771004444 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களில் வளைகுடா நாடுகள் மீது ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல்கள் நிலவி வந்த நிலையில் அமீரகம் தனது குடிமக்களை பாதுகாக்க இந்த இரும்புப்பிடியான முடிவை எடுத்துள்ளது. ஏற்கனவே வளைகுடா வான்பரப்பு பலமுறை மூடப்பட்டதும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களில் முட்டுக்கட்டை நிலவுவது இந்த முடிவிற்கு முக்கிய காரணமாகும். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம்.
லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு இன்று முன்னப்போதும் இல்லாத வகையில் ஒரு பாரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. தெற்கு லெபனான் எல்லைக்குள் ஊடுருவிய இஸ்ரேலிய படைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளன. ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இஸ்ரேலிய ராணுவத்தின் நவீன போர் கருவிகள் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இண்ட், ஸ்பெயில் மற்றும் அல் ஹந்தாரா பகுதிகளில் தலா 2 மெகாவாட் டாங்கிகள் மீது வெடிகுண்டு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. யாரின் நகருக்கு தெற்கே நிலைநிறுத்தப்பட்டிருந்த தானாக இயங்கும் 155 மில்லிமீட்டர் ஹோவிட்சர் பீரங்கி ஒன்றை ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் ட்ரோன் தரைமட்டமாக்கியது. பியாதா நகரில் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஹம்பி வாகனம் ட்ரோன் தாக்குதலில் சிக்கி சிதறியது. இஸ்ரேலிய ராணுவத்தின் உளவு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு முதுகெலும்பாக விளங்கும் அதிநவீன ஹெர்ம்ஸ் 450 ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. நவாட்டியா வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த இந்த ட்ரோனை ஹிஸ்புல்லாவின் தரை வான் ஏவுகணை துல்லியமாக தாக்கி அளித்தது. இது இஸ்ரேலிய விமானப்படைக்கு ஏற்பட்ட பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தெற்கு லெபனானின் பல்வேறு நகரங்களில் இஸ்ரேலிய வீரர்கள் திரண்டிருந்த இடங்கள் மீது ஹிஸ்புல்லா தனது தற்கொலை ட்ரோன் படைப்பிரிவை ஏவியுள்ளது. ஷபா, தாய்வே, மெய்ஸ், அல் ஜபல் மற்றும் அல் ஹந்தாரா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் வாகனங்கள் திரண்டிருந்த போது ட்ரோன்கள் மூலம் சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டது. புதிதாக நிறுவப்பட்ட பிளாட் தளத்தில் இஸ்ரேலிய வீரர்கள் ஒன்று கூடியிருந்த போது அங்கு ஹிஸ்புல்லாவின் ட்ரோன் படைப்பிரிவு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக தெரிவியுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.